மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரானின் அணு ஆயுத நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. ஈரானின் மீது வியாழக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டுள்ள காணொலியில், இஸ்ரேலின் இருத்தலுக்கு ஈரான் விடுத்துள்ள அச்சுறுத்தலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையாக ஆபரேஷன் ரைசிங் லைன் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல் முற்றிலும் அழிக்கப்படும் வரையில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையே இஸ்ரேலின் இருத்தலுக்கான அச்சுறுத்தல் என்று நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள், அணு ஆயுத தயாரிப்புக்கான யுரேனியம் செறிவூட்டல் மையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் விமான நிலையத்துக்கான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு படைகளில் ஒரு பிரிவான புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹுசைன் சலாமி கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பதில் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகி வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.